ஈரனோட ஸ்டெப் சிஸ்டரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவ ஃப்ரெண்டு கேட்குறா, ஈத்தன் வந்து உன் பேரை பச்சை குத்திருக்கான், ப்ளஸ் கஷ்டப்பட்டு அந்த ஃப்ளாரை பறிச்சு எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துருக்கான், ஏன்னா அவனை லவ் பண்றியா அப்படின்னு கேட்குறா. உடனே இவ வந்து இவனை போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா, அவன் ஜஸ்ட் ஒரு பாடி கார்டு, அவனை போய் லவ் பண்றதுக்கு நான் முட்டாளா, அந்த வால்டன் ஃபேமிலியில இருக்க பணக்கார பிரின்ஸ் பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவனெல்லாம் யாராவது சீண்ட கூட மாட்டாங்க, ஏன் சும்மா சுத்த விடுறேன் அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா அவன் அழகா இருக்கான்ல, அழகா இருந்து பின்னாடி வந்தா சுத்த விடலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. இதுக்கு மேலேயே வந்து நான் ஈத்தனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கஷ்டப்படுத்திக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, இதோ பாருங்க நம்ம டீல் ஞாபகம் இருக்குல்ல, நான் அந்த கோமால இருக்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிளஸ் நீங்க எனக்கு 10 பில்லியன் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க, ஈத்தன் இனிமேட்ல இருந்து எனக்கு வேணாம், ஜோஜோவோட பாடி கார்டாவே வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே பிளாக் பண்ணிடுறா. ஹீரோயின் அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈத்தன் வரான், என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்து நான் இங்க இருந்து மூவ் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஈத்தன் பார்த்துட்டு சரி நானும் உங்க கூட வரேன், அது இல்ல வெயிட் பண்ணு, நீ என் கூட வர வேணாம், இப்ப என்ன பண்ணு, நல்ல ஹாட் சாக்லேட்டா வாங்கி எடுத்துட்டு போய் ஜோஜோ வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஈத்தனும் சரி ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள எனக்கு அட்ரஸை மட்டும் அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் வந்து நீ அங்க போ, உனக்கு என்ன பண்ணணும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இவனும் வந்து கிளம்பி போறான். அப்போ குட் பை அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா இதுதான் லாஸ்டா அவங்க பார்க்க போறது. ஈத்தன் திரும்பி பார்த்துட்டு ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்னும் சொல்ல, நீ போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா எந்த ஒரு மெமரிஸுமே இங்க இருந்து எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனையும் சரி சிம் கார்டையும் சரி தூக்கி போட்டுடுறாங்க.